பல்லடம் தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த கள்ளங்கவடமில்லாத முகத்தை பாருங்கள். பொதுவாழ்வில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாதை இல்லத்திற்கு எழுதி வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அமாவாசை. கும்பிடு. இப்படிப்பட்ட உத்தமர்கள் தான் இந்த தேசத்திற்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க முடியும் என்பதனால் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய. ஓட்டு உனக்கு போறாங்களா எனக்கு போறாங்களா? சொல்லு. உங்களுக்கு அப்ப நீ எது கையாடுற? அதிக பிரச்சனை பண்ணாத. ஆகவே ஒரே புறா குறைகாட தொங்கிட்டு இருக்க. நான் கேண்டிடேட் மனு தாக்கல் செய்ய வந்திருக்கேன். ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க? சுயேட்சை வேட்பாளர் மனு தாக்கல் செஞ்சுட்டு இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம். யாரு மைக் செட் மணிமாற வந்திருக்கானா? பாரு, அவனுக்கு டெபாசிட் கட்டறதுக்கு பணம் இருக்கான்னு கேளு. இல்ல நான் தரேன்னு சொல்லியா? கூத்தியாரோட தான் உள்ள விட்டுருவீங்களா? டேய் டேய், கவர்மெண்ட் ஆபீஸ் வந்து ஏன்டா கத்துற? அரசியல் நாகரிகத்தோட நடந்துங்கடா. நீங்க வேலை பாருங்க. கேண்டிடேட் யாருங்க? தம்பி தானுங்க. அப்படிங்களா? பேரு அம்மாவாசை. மை நேம் இஸ் நாகராஜ சோழன், எம்ஏ, சன் ஆஃப் ராஜேந்திர சோழன், கிராண்ட் சன் ஆஃப் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர். அப்படிங்களா? என்ன எல்லாம் ராஜாக்கள் பேர சொல்லிட்டு வரீங்க? அந்த ராஜ பரம்பரையில வந்தாங்க நானு. அந்த பரம்பரையில வந்த கடைசி இளவரசன் நான் தானே. அந்த காலத்துல எங்க தாத்தா கூட்டின ராஜசபைக்கு மந்திரிகள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மந்திரி சபைக்கு நான் போக வேண்டியதா இருக்குதுங்க. அப்படிங்களா? எனக்கு சீட் இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சாளுக்கும் சீட்டு வழங்கி விட்டார்கள். தேர்ந்தெடுப்பதன் மூலம் இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துறைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஆகவே பெரியோர்களே, எனது அருமை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றேன். நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். ஏயா, நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடமும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா சோப்பு டாப்பாவை கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானு கேக்குறேன். கவுண்டிங் நடந்துட்டு இருக்குது, அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்லிட்டு இருக்கியா? தேர்தல் செல்லா சொல்லிட்டானா நடத்தவில்லை அனுப்ப வைத்தியாரப்பேன். அம்மாவாசை டெபாசிட் வாங்குவியா? கிடைச்சால் சந்தோஷம் தான், கிடைக்காட்டி சந்தோஷம் தான். ஆமா, உனக்கு என்ன பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாகிறியா? இது வேற எலெக்ஷன் ரிசல்ட் எப்படியான பரவாயில்ல, முடிஞ்ச வண்டி எடுத்து 2 பேரும் மைசூருக்கு போய். முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்னப்பா 1500 ஓட்டு லீடிங்கிறாங்க? சொல்ல முடியாது. இதெல்லாம் பல்லடத்தோட்டு நம்ம சாதிக்காரனுங்க. சுல்தான் என்னதான் தெரியும். மோசமானவனுங்க, சொதப்பினாலும் சொதப்பிடுவானுங்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுல்தான் பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்குதா? ஒரு ஆர்வத்தில் போற வேணும்னு அடிக்க மாட்டேன். ஆமா, சிகரெட் வாசம் அடிச்சது நீங்களே குடிச்சீங்க. இல்லைங்க தம்பிங்க. தம்பியா? ஆமாங்க. முன்னாடி குடிக்க மாட்டேன், மரியாதையான வயல். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். டெபாசிட் வரும்போது இருக்குது, அப்புறம் உட்காந்துருக்க போக வேண்டியதானா? என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எகிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தாண்டா நாங்க கல்லோட்ட குத்துனோம். கள்ள ஓட்டா? அமாவாசை அது என்ன 25000 லீடிங்கிறானுங்க? என்னால நம்பவே முடியலையப்பா. சொன்னீங்களா? ஏப்பா அமாவாசை, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 35000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். நாகராஜ சோழன் 50000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அப்பவே சொன்னேன்ல, அந்த ஆளை நம்பாதேன்னு. கேட்டியா? பேச வேண்டாம், முகத்தையாவது பாக்கலாம்ல. அப்படியெல்லாம் இருக்காது. கூட்டம் மாலை எல்லாம் போட்டு அவர் முகத்தை மறைச்சிருப்பாங்க. நீ வேணா பாரு. சாயந்தரம் நிச்சயம் அவர் வந்து என்ன பாப்பாரு. விவசாய பெருங்குடி மக்களும், ஆசிரிய பெருந்தைகளும், பாட்டாளி தோழர்களும், கைவண்டி எழுப்போரும், கஷ்டப்படுவோரும், கைத்தறி நெசவாளர்களும் பெருவாரியான வாக்களித்து தம்பி நாகராஜ சோழனை வெற்றி பெற வைத்தார்கள். இந்த மணிமாறனுடைய ஆதரவு பெற்ற ஒரே காரணத்தினால். தம்பி, எதுக்கு அதெல்லாம் பேசுற? வேற ஏதாச்சும் பேசு. சரி. எந்த நாயனுடைய ஆதரவும் இல்லாமல் அமோகமாக வெற்றி பெற்று விட்டார்கள்.
அவர் வெற்றி பெற்றதற்கு பின்னால் ஆலை அதிபர்களும் மிட்டா மிராசுகளும் மில் அதிபர்களும் பட்டி கடைக்காரர்களும் மன்னர் மானியத்தை இழந்தாலும் மரியாதை இழக்க மாட்டேன் என்று சொல்லி கிரீடத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற மன்னர் அவர்களும் இங்கு விருந்து நடாத்தி கொண்டிருக்கிற காட்சி நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் திருவள்ளுவர் துப்பாருக்கு துப்பாய துப்பாருக்கு துப்பாக்கி வரலன்னா விட்டுரு. ஏன்பா எல்லாரும் பாட்டிலேயே பாத்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இதனாலதான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. ஆமா, இது என்னது மீச? இப்போ நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சவன், எனக்கே மீசை இல்ல. சீட்டே கிடைக்காத உனக்கு அதுக்கு மீசை? ஐயோ, தாடி மீசையில எடுத்து என்னை பாக்க சகிக்காதப்பா. இப்ப மட்டும் எப்படி இருக்குது? சரி, இப்ப பல்லு குடிச்சா எப்படி வாய் துடைப்ப? இனிமே இப்படியே இருக்கட்டும். சரி தம்பி, ஒரு சின்ன கரெக்ஷன். இனிமே நம்மளை அண்ணானு கூப்பிடு. சரிங்கண்ணா. பாட்டில் ஓடிக்கலாம். ஓட ஃபுல்லா, நீ ஃபுல்லா ஏத்திக்காத. நம்மள நீதான் கைத்தாங்களை கூப்பிட்டு போகணும். சரிங்க. நம்ம ஜாதி சனத்துல எடுத்து ஜெயிச்சு சட்டசபையில கலக்கிறேன்னா அது நமக்கு தான் பெருமை. அவர் என்ன சாதாரண வம்சங்களா? நாடாண்ட சோழ வம்சங்க. அவர் முன்னாடி நிக்கிறதுக்கே கை காலெல்லாம் கூசுதுங்க. அது ராஜவம்சத்துக்கே உண்டான கலைடா. அந்த காலத்துல தஞ்சாவூருக்கு நான் வேட்டையாட போவேன். அப்ப அவங்க தாத்தாவை நான் தான் பிக்கப் பண்ணிக்குவேன். அப்ப தம்பி பார்த்தா ஆப் ராயர் போட்டுட்டு உன்னை ராசவம்சம். ராசா, நான் சின்னவனுங்க, நீங்க பெரியவரு. இத பாருங்க, நான் ஏதோ தண்ணி போட்டு தப்பா பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. ஒரு மனுஷன் சமூகத்தில் உயர்ந்த உடனே சாதிங்கிறது, சனம்ங்கிறது, சொந்தம்ங்கிறது, ஒரே சாமி சேரங்கிறது, ஒரே கூட்டம்ங்கிறது. தேர்தல் நிதி வசூல் பண்றதுக்கு உங்க அரண்மனை வாசல் வந்து நின்னும்ல, அப்ப வெளியிலேயே நிறுத்தி, நீ சும்மா வெளியிலேயே நிறுத்தி 300 ரூபாய் கொடுத்தீங்க. பச வாங்குறது கூட பத்தல. இப்ப என்னமோ பேசுறீங்க சும்மா.